ஹாய், நான் அம்மா பேசுகிறேன். நேற்று போட்ட வீடியோவில் ஒரு தம்பியா ஒரு தங்கச்சியான்னு தெரியல. என்னை எடக்கு பண்ணதுக்கு போட்டிருக்காங்களா, நக்கல் பண்ணுறாங்களா, இல்லைன்னா உண்மையிலேயே என் மேலே உள்ள பாசத்தில் போட்டிருக்காங்களான்னு தெரியல. அம்மா, நீங்கள் ரேஷன் கடையில் பருப்பு வாங்கலையான்னு சொல்லி மெசேஜ் வச்சு போட்டிருக்காங்க. இது எதுக்கு என்னை கிண்டல் பண்ண போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏதோ ஒன்றை கேட்கறதுக்காக என் மேலே அக்கறை எடுத்து எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த மெசேஜை பண்ணின ஐடி பேர் தமிழ் ரெக்கைன்னு போட்டிருக்கு. தமிழ் ரெக்கைன்னு ஒரு ஐடியிலேருந்து ஒரு தம்பியா தங்கச்சான்னு தெரில எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதம் இன்னும் ரேஷன் கடையில் நான் பருப்பு ஜாமான் எதுவும் வாங்கலை. இனிமேல் தான் வாங்கணும். தேதி 5 தான் ஆகுது. அதனால் இனிமேல் தான் நான் ரேஷன் கடையில் போய் பருப்பு ஜாமான் வாங்கணும். நான் ரொம்ப சந்தோஷம்தான் படுறேன், மகிழ்ச்சி தான் படுறேன். நம்ம மேலே ஏதோ ஒரு கேள்வியை கேட்கறதுக்காகையாவது நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்களேன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பியோ தங்கச்சா, இன்னும் நாங்கள் ரேஷன் கடைக்கு போகலை. இன்னும் நாங்கள் பருப்பு ஜாமான் வாங்கலை. வாங்கிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் ஜாமான் வாங்கிட்டேன்னு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ரொம்ப நன்றி. அடுத்தால அதே ஐடியிலேருந்து அம்மா, இந்த வயசுலேயும் நீங்கள் வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டு போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சினிமா பாட்டு போடணுன்னு வேண்டாம். உங்கள் கதையை, உங்கள் வாழ்க்கை கதையை சொல்லுங்கள். எல்லோருக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்கிற மாதிரி அறிவுரை சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவுரை சொல்கிற அளவில் நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாதும்மா. உங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவில் நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணு. எனக்கு வயசாகிடுச்சு. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க நிறைய படித்த பிள்ளைங்க. எனக்கு அவ்வளோ படிப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வேணால் நான் சொல்லலாம். என்னையை விட இப்போ உள்ள பிள்ளைங்க நல்ல புத்திசாலி பிள்ளைங்களாக, நல்லா படித்த பிள்ளைங்களாக இருக்குது. அதனால் அதுக நல்ல முறையில் அதுக வாழ்க்கையை பார்க்கணுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச புத்தியை நான் சொல்கிறேன், கேளுங்க. என்னை மதித்து என்னை கேட்டதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி.